ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா சீரிஸ் எல்ஆர் சர்க்யூட் அண்ட் சீரிஸ் ஆர்சி சர்க்யூட். ஓகேவா? ஸோ இதுவரை நம்ம பார்த்ததுன்னா பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட், பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட், பியூர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் பத்தி பார்த்தோம். இந்த இடத்துல வந்து காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர், அப்புறம் காம்பினேஷன் ஆஃப் ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டர், இந்த டைப்ஸ் ஆஃப் சர்க்யூட் பத்தி நம்ம பார்ப்போம். இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து என்னன்னா சீரிஸ் எல்ஆர் சர்க்யூட், அதாவது இல்ல ஆர்எல் சர்க்யூட்னு சொல்லுவோம். ஒரு ரெசிஸ்டர் இருக்கு, சீரிஸ்ல ஒரு இண்டக்டர் இருக்கு. ஓகேவா? ஸோ ஒரு ரெசிஸ்டர், சீரிஸ்ல ஒரு இண்டக்டர் இருக்கு. இது ரெண்டும் நான் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வோல்டேஜ் சோர்ஸ், ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸ் ஏசி சோர்ஸ் வந்து கனெக்ட் பண்ணிருக்கேன். ஸோ இதுல இருந்து கரண்ட் போறது வந்து ஐ ஆஃப் டி. ஓகே. ஸோ மித்ததுல வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணி போகணும்னா வி நாட் சைன் ஒமேகா டி, எப்பவுமே இதை வந்து பிக்சடா வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இங்கேயும் வி நாட் சைன் ஒமேகா டி பிக்சடா வச்சிருக்கோம். இந்த கரண்ட் இருக்குல்ல ஐ ஆஃப் டி, இதை தான் நம்ம வந்து ரெசிஸ்டருக்கு என்ன சொல்லுவோம்னா சேம் ஃபேஸ்ல இருக்கும். அண்ட் வந்து விஎல் இண்டக்டர்ல வந்து கரண்ட் போறப்ப கரண்ட் வந்து லேக் ஆகும், பை பை 12 லேக் ஆகும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது சீரீஸ்ல ஒரு பிரான்ச், ஒரே பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் இருக்குல்ல, அந்த கரண்ட் வந்து எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஒரே பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் எப்பவுமே சேஞ்ச் ஆகாது. அந்த அந்த ஈக்குவேஷன் வந்து சேமா தான் இருக்கணும். ஓகேவா? ஆனா பாத்தீங்கன்னா இப்ப ரெசிஸ்டருக்கு வர்றப்ப சேஞ்ச் ஆகாம இருக்கும். ஓகேவா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. இண்டக்டருக்கு வர்றப்ப ஃபேஸ் டிஃபரன்ஸ் பை பை 2. நம்ம போன தடவை டிரைவ் அப்ப சீரீஸ்ல ஆர்ஐ எல்ஐ கனெக்ட் பண்ணா எப்படி நம்ம ஈக்குவேஷன்ஸ் எழுத முடியும்? ஏன்னா ஐ ஆஃப் டி ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. இங்கேயும் ஐ ஆஃப் டி, இங்கேயும் ஐ ஆஃப் டி. இப்ப என்ன நடக்கும் பேசிக்கலி இந்த விஆர் இருக்கு இல்லையா? ஸோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர் அண்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர், இந்த வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆயிக்கும். ஓகேவா? ஸோ வி ஆஃப் டி ஈக்குவல்ஸ் டு வி நாட் சைன் ஒமேகா டி. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஏன்னா நம்ம வச்சிருக்க ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் உடைய ஈக்குவேஷன் வந்து வி நாட் சைன் ஒமேகா டி. ஐ ஆஃப் டி அப்படின்றது கான்ஸ்டன்டா இருக்கும். ரெசிஸ்டருக்குள்ள போனாலும் சரி, இண்டக்டருக்குள்ள போனாலும் சரி, ரெண்டுக்குமே வந்து அந்த வேல்யூ சேமா இருக்கும். ஓகேவா? ஸோ இதை தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போறோம். இதை தான் நம்ம இங்க டெரைவ் பண்ண போறோம். ஆனா என்ன என்ன சொல்றேன் அப்படின்னா ரெசிஸ்டருக்குள்ள போனாலும் இண்டக்டருக்குள்ள போனாலும் சேமா தான் இருக்கும். இப்ப எது வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னா இந்த விஆர் இருக்கு இல்லையா? இந்த விஆர் விஎலோட ஃபேஸ் வேல்யூஸ், ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிக்கும். ஓகேவா? ஸோ அதை எப்படின்னு பார்ப்போம். ஓகே, நான் என்ன கன்சிடர் பண்றேன் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டரை விஆர்னு கன்சிடர் பண்றேன், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டரை விஎல்னு கன்சிடர் பண்றேன். ஸோ விஆர் ஈக்குவல்ஸ் டு ஐ இன்டு ஆர். ஓகேவா? இந்த ஐன்றது ஐ ஆஃப் டி பேசிக்கலி. ஸோ விஆர் ஈக்குவல்ஸ் டு ஐ இன்டு ஆர் அப்படின்னு நான் வந்து எழுதலாம். அதே மாதிரி விஎல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் இண்டக்டர் அப்படின்றது ஐ இன்டு எக்ஸ்எல். ஓகேவா? எக்ஸ்எல்ன்றது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், நான் சொன்னேன் ஒன் கைண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ விஎல் ஈக்குவல்ஸ் டு ஐ இன்டு எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். ஓகேவா? இப்ப நமக்கு தெரியும் இந்த விஆர் இருக்கு இல்லையா, வோல்டேஜ், இந்த விஆர் அப்படின்றது சேம் ஃபேஸ்ல இருக்கும். அதான் நம்ம வந்து ரெண்டு விதமா சொல்லலாம். இண்டக்டரை பொறுத்தவரை ஒன்னு கரண்ட் லேக் ஆகுதுன்னு சொல்லலாம், இல்ல வோல்டேஜ் லீட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா? சோ நான் இங்க என்ன கன்சிடர் பண்ண போறேன்னா வோல்டேஜ் லீட் ஆகுது அப்படின்னு கன்சிடர் பண்ண போறேன். சோ விஎல் லீட்ஸ் ஐ, இந்த ஐ ஆஃப் டி இருக்கு இல்லையா? சோ விஎல் லீட்ஸ் ஐ பை ஃபேஸ் பை பை 2. பை பை 2ன்ற ஃபேஸ்ல விஎல் வந்து என்ன பண்ணுதுன்னா லீட் ஆக போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, நான் ஃபேஸர் டயக்ராம் போட்டேன் இல்லையா? ஃபேஸர் டயக்ராம்ல நம்ம ஒமேகா இதெல்லாமே கன்சிடர் பண்ணி போட்டோம். இங்க நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெசிஸ்டர் இண்டக்டர் இது ரெண்டுலயுமே வந்து ஐ ஆஃப் டி அப்படின்றது சேமா இருக்க போகுது இல்லையா? சோ என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட ஐ ஆஃப் டியாவே நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இந்த ஐ ஆஃப் டின்றது தான் என்னுடைய ரெஃபரன்ஸ். ஓகேவா? ஓகே. ரெசிஸ்டர் பொறுத்தவரை என்னது அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸே இருக்காது. மீனிங் இந்த ஐயும் விஆர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர் இது ரெண்டுமே வந்து சேம் ஃபேஸ்ல இருக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0வா இருக்கும். சோ விஆர் எப்படி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. விஎல் லீட்ஸ் ஐ பை ஃபேஸ் பை பை 2. பை பை 2 அப்படின்ற ஃபேஸ்ல இந்த கரண்ட் வந்து இங்க இருக்கு. சோ இது வந்து பை பை 2 அப்படின்ற அளவுல வந்து லீட் பண்ணும் அப்படின்னு லீட் பண்ணா பை பை 2 பிளஸ் பாசிட்டிவ். சோ வந்து மேல இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இப்ப இந்த வி இருக்கு இல்லையா? இந்த வி தான் என்னது அப்படின்னா
விஆர் விஎல் இது ரெண்டே கம்பைன் பண்ணதான் வந்து வி. ஓகேவா? இல்ல எப்படி சொல்லலாம், இந்த வி தான் வந்து விஆருக்கும் விஎலுக்கும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த விஎல் விஆர் இது ரெண்டுடைய காம்பினேஷன் தான் நம்மளுடைய வோல்டேஜ், சோர்ஸ் வோல்டேஜ். வி ஈக்குவல்ஸ் டு வி நாட் சைன் ஒமேகா டி. ஓகேவா? இது ரெண்டுடைய வெக்டார் சம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ விஆர் விஎல் இது ரெண்டையும் ஆட் பண்ண இது ரெண்டுடைய வெக்டார் சம், இந்த வெக்டார் தான் என்னன்னா வி ஈக்குவல்ஸ் டு வி நாட் சைன் ஒமேகா டி. ஓகே, இப்ப பாருங்க, இப்ப இதுல இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த ஐ இருக்கு இல்லையா, இந்த ஐயை வந்து கால்குலேட் பண்ணணும். வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னதுன்னா 5. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நான் கொடுத்த வோல்டேஜ். இந்த ஐன்றதான் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். ஓகேவா? இது ரெண்டுக்கு இடையில ஃபேஸ் டிஃபரன்ஸ் 5. ஓகே, இப்போ இந்த 5 அப்படின்றது என்னது அப்படின்னா 5ன்றதை கால்குலேட் பண்ணணும் இல்லையா? ஸோ நான் வந்து என்ன பண்ண போறேன்னா tan 5 வந்து கால்குலேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதுல நான் வந்து tan 5 ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்றேன். tan 5ன்றது என்னது, ஆப்போசிட் பை adjacent சைடு இல்லையா? ஸோ ஆப்போசிட் வந்து விஎல் டிவைடட் பை adjacent வந்து விஆர். ஸோ விஎல் டிவைடட் பை விஆர் அப்படின்றதுனா tan 5. நெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா வி ஈக்குவல்ஸ் டு ஐஆர்னு எழுதணும். கரெக்டா? அதே மாதிரி விஎல்ல வந்து எப்படி எழுதணும்னா ஐ இன்ட்டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எழுதலாம். ஸோ இது ரெண்டும் ஐ வந்து சேம் சேம் கரண்ட் தானே, ஒரே பிரான்ச்ல போகக்கூடிய கரண்ட் வந்து சேமா இருக்கும். ஸோ எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர், இதுதான் வந்து tan 5. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வி அப்படின்றதுனா வெக்டர் சம் விஆர் அண்ட் விஎல். அதாவது இது பித்தாகரஸ் தியரம் போடலாம், ஏன்னா இது வந்து π/2 90 டிகிரி இல்லையா. அப்ப வி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு விஆர் ஸ்கொயர் பிளஸ் விஎல் ஸ்கொயர். ஓகே, இதுல நான் திரும்பி வந்து சப்ஸ்டிட் பண்றேன். ஓகே, வி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு விஆர் ஐஆர் ஸ்கொயர் பிளஸ் ஐ எக்ஸ்எல் ஸ்கொயர். இதுல இருந்து நான் ஐ ஸ்கொயரை காமன் எடுத்தேன்னா ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் இந்த மாதிரி வந்துடும். ஓகேவா? இதுல இந்த ஐயை வந்து நான் இந்த சைடு கொண்டு வந்தேன்னா வி டிவைடட் பை ஐ ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். இந்த இடத்துல நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா வி பை ஐ அப்படின்றதுனா ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் யூனிட் வரும். ஓகேவா? இந்த வி பை ஐ, வின்றது அந்த மொத்த சர்க்கியூட், அதாவது சீரிஸ் ஆர்எல் சர்க்கியூட், ஒரு ரெசிஸ்டர் அண்ட் ஒரு இண்டக்டர், இந்த மொத்த காம்பினேஷன். ஓகேவா? ஸோ இந்த மொத்த காம்பினேஷன்ல நான் கொடுத்த வோல்டேஜ் தான் வி, அண்ட் இந்த மொத்த காம்பினேஷனுக்கு போன கரண்ட் தான் வந்து ஐ. ஓகேவா? ஸோ நான் வி பை ஐ அப்படின்னு சொன்னேன்னா இதுல யூனிட்ஸ் வந்து ஓம் ரெசிஸ்டன்ஸ் தானே வருது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் டியூ டு ரெசிஸ்டர் அண்ட் இண்டக்டர், இந்த காம்பினேஷனால வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது தான் வி பை ஐ. இது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா இசட்ன்னு சொல்லுவோம். இசட்ன்றது என்ன, நெட் ரெசிஸ்டன்ஸ். இந்த மொத்த சர்க்கியூட்லயே நெட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னா அதுதான் வந்து இசட். இதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்படின்னா இம்பிடன்ஸ் சொல்றோம். இது வந்து இம்பிடன்ஸ் சொல்லுவோம். அப்ப இந்த ஈக்குவேஷன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. வி பை ஐக்கு பதிலா நம்ம என்ன போட்டுக்கலாம், செட் போட்டுக்கலாம் இல்லையா. ஸோ செட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். அப்ப செட் ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர். இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 2 ரெசிஸ்டர் இருக்கு. இது வந்து R1, இது R2. இந்த மாதிரி 2 ரெசிஸ்டர் வந்து பேரலா கனெக்ட் பண்ணி நான் ஒரு டிசி சோர்ஸோ இல்ல ஏசி சோர்ஸோ ஏதோ ஒரு சோர்ஸ்ல வந்து கொடுக்குறேன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், R1 R2 இது ரெண்டுக்கும் கம்பைன் பண்ணி R1 பிளஸ் R2 அப்படின்னு சொல்லிட்டு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் எழுதுறோம் இல்லையா. சோ அதே மாதிரிதான் இங்க இந்த ரெசிஸ்டர் இந்த இண்டக்டர் இது ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னதுன்னா இம்பிடன்ஸ் சொல்லுவோம். சோ மொத்த சர்க்கியூட்டோட மொத்த ரெசிஸ்டன்ஸ் என்னதுன்னா இம்பிடன்ஸ் சொல்லுவோம், இசட். சோ அந்த இசட்டோட வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணிருக்கோம். Z ஈக்குவல்ஸ் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் ரூட். அதனால நம்ம எப்படி எழுதிக்கலாம், இப்படி எழுதிக்கலாம். அதாவது இந்த ஈக்குவேஷன்ஸ் இங்க சைடுல எழுதுறேன் பாருங்க, அந்த ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே வேலிட். என்னன்னா ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் ஈக்குவல்ஸ் டு கரண்ட் இன்ட்டு ரெசிஸ்டன்ஸ். இங்க வின்றது மொத்த சர்க்கியூட் கொடுத்த வோல்டேஜ், ஐன்றது மொத்த சர்க்கியூட்ல அந்த ஒரு பிரான்ச் இருக்கு அதுல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். ஸோ ஜெட்ன்றது என்னவா இருக்கும், அடுத்து என்னதான் வரும், நெட் ரெசிஸ்டன்ஸ் தான் கொடுக்கும். அதனால வி ஈக்குவல்ஸ் டு ஐ இசட். ஓகேவா? இந்த ஈக்குவேஷன் வேலிட். நெக்ஸ்ட்
பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர். ரெசிஸ்டருக்கு இடையில மட்டும் நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸை கன்சிடர் பண்ணேன்னா அது I இன்ட்டு ஆர்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் இண்டக்டருக்கு இடையில மட்டும் நான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கன்சிடர் பண்ணேன்னா அது I இன்ட்டு எக்ஸ்எல் அப்படின்னு சொல்லுவோம். Z அப்படின்றது என்னன்னா இம்பிடன்ஸ், ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ், எக்ஸ்எல் அப்படின்றது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுல வந்து இந்த ஃபேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபை வந்து கால்குலேட் பண்றதுக்காக நான் வந்து tan ஃபை போட்டேன். tan ஃபை வந்து எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர். அப்ப இதுவும் வேலிட் தான். ஸோ இந்த இடத்துல சீரிஸ் ஆர்எல் சர்க்யூட்ல tan ஃபை ஈக்குவல்ஸ் டு எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர். ஓகே, இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் இல்லையா? நம்மளுடைய கரண்ட் ஈக்குவேஷன் என்னது அப்படின்னா இந்த இந்த இடத்த பாருங்க. இந்த இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சும். I ஈக்குவல்ஸ் டு I நாட் சம் பீக் வோல்டேஜ் I நாட் இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா டி. இது இந்த வோல்டேஜோட ஈக்குவேஷன் வந்து V நாட் சைன் ஒமேகா டி. ஓகேவா? ஸோ இந்த V நாட் சைன் ஒமேகா டில இருந்து 5 அளவுக்கு கீழே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ I நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் 5. இதுதான் வந்து என்னன்னா கரண்டோட ஈக்குவேஷன். ஓகேவா? இதான் வந்து கரண்டோட ஈக்குவேஷன். இந்த இடத்துல I நாட் அப்படின்றது என்னதுன்னா V நாட் டிவைடட் பை Z. ஓகேவா? இந்த I நாட்ன்றது மொத்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட். ஸோ தட் இஸ் ஈக்குவல்ஸ் டு V நாட் டிவைடட் பை மொத்த ரெசிஸ்டன்ஸ். அந்த மொத்த ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து இம்பிடன்ஸ் சொல்லுவோம். இம்பிடன்ஸ் தான் வந்து Z. Z வேல்யூ வந்து நம்ம இங்க டிரைவ் பண்ணிருக்கோம். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் அப்படின்னு டிரைவ் பண்ணிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இதே மாதிரியே ஆர்சி சர்க்யூட் ஒரு ரெசிஸ்டன்ஸே ஒரு கெப்பாசிட்டரே கனெக்ட் பண்ணா எப்படி வந்து அந்த சர்க்யூட் பிஹேவ் பண்ணும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இது என்னன்னா சீரிஸ் ஆர்சி சர்க்யூட். அதாவது ஒரு ரெசிஸ்டர் ஒரு கெப்பாசிட்டர் இது ரெண்டையுமே ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் சோர்ஸா கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த விடி இருக்கு இல்லையா, இந்த விடி அப்படின்றது V நாட் சைன் ஒமேகா டி. இது வந்து சேஞ்ச் ஆகவே ஆகாது. இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரே ஒரு பிரான்ச் தான் இந்த ஆர்சி. இந்த ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்கு. ஸோ இதுல வந்து ஒரு காமனான கரண்ட் வந்து போகும். இந்த காமன் கரண்ட் தான் வந்து I. ஓகேவா? ஸோ நம்ம நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து ஃபிக்ஸடா வச்சுக்கிட்டு கரண்ட்டுடைய ஃபேஸ் தான் சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரை நம்ம போன லெக்சர்ல என்ன டிரைவ் பண்ணோம்னா ரெசிஸ்டன்ஸ் பொறுத்தவரை ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0வா இருக்கும். இண்டக்டரை பொறுத்தவரை ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2. கெப்பாசிட்டருக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2. ஆனா இண்டக்டரை பொறுத்தவரை வோல்டேஜ் லீட்ஸ் கரண்ட். கெப்பாசிட்டர் பொறுத்தவரை கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இந்த I வந்து இதுலயும் ஃப்ளோ ஆகுது இதுலயும் ஃப்ளோ ஆகுது இல்லையா? ஸோ கரண்டோட ஈக்குவேஷன் வந்து சேமா தான் இருக்கும். எது வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டர். இந்த ரெசிஸ்டருக்கு இடையில உள்ள VR இதுவும் கெப்பாசிட்டருக்கு இடையில உள்ள VC இதுவும் தான் சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்ப V ஈக்குவல்ஸ் டு V நாட் சைன் ஒமேகா டி. நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ரெசிஸ்டருக்கு இடையில உள்ள பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து I இன்ட்டு R. ஓகேவா? நெக்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அக்ராஸ் கெப்பாசிட்டர் I இன்ட்டு XC. கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் பார்த்தோம் இல்லையா? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்றது 1 டிவைடட் பை ஒமேகா சி அப்படின்னு பார்த்தோம். ஸோ I இன்ட்டு XC அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த VR VC இதுதான் வந்து ஃபுல்லா சேஞ்ச் ஆக போகுது. இப்போ நம்ம ஃபேஸர் டயக்ராம் போடுவோம். இந்த மொத்த சர்க்யூட்ல காமனா இருக்கக்கூடியது என்னன்னா இந்த கரண்ட் தான். ஓகேவா? ஸோ காமன் கரண்ட் வந்து I. இதையே நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதை நான் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். ரெசிஸ்டன்ஸை பொறுத்தவரை ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0. ஸோ இதே டைரக்ஷன் அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துடும். இது VR. ஓகே, கெப்பாசிட்டர் பொறுத்தவரை ஃபேஸ் டிஃபரன்ஸ் π/2. ஆனா கரண்ட் தான் லீட் பண்ணும். வோல்டேஜ் வந்து லேக் ஆகும். வோல்டேஜ் வந்து π/2 அளவு லேக் ஆகுறதால இந்த மாதிரி VC. ஓகேவா? ஸோ VC வந்து π/2 அளவு லேக் ஆகும். ஸோ இந்த VR VC இது ரெண்டும் ஆட் பண்ணாதான் நமக்கு என்னது VR பிளஸ் VC தான் V. ஸோ VR பிளஸ் VC வெக்டர் சம் பண்ணணும். வெக்டர் சம் பண்ணோம்னா அது என்னன்னா நம்மளோட நெட் வோல்டேஜ் V. ஓகேவா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா V ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு VR ஸ்கொயர் பிளஸ் VC ஸ்கொயர். இது ஒன்று தெரியுது. இன்னொன்று என்னன்னா வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் இடையில உள்ள ஆங்கிள் தான் வந்து ஃபை. ஓகேவா? ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஃபை. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் tan ஃபை கால்குலேட் பண்ணலாம். tan ஃபை ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். அதாவது VC டிவைடட் பை VR. ஓகே, VCன்றது இங்க இருக்கு இல்லையா? இந்த ஈக்குவேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். VCன்றது IXC, இது IR.
ஸோ இது பண்ணோம்னா எக்ஸி டிவைடட் பை ஆர். ஓகேவா? tan ஃபை அப்படின்றது என்னன்னா எக்ஸி டிவைடட் பை ஆர். ஓகே. ஸோ இது இது இந்த tan இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஃபேஸ் ஆங்கிளை கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஓகே, இது மூணு கடையில ரிலேஷன் பார்ப்போம். என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா? ஸோ ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டர்னால வரக்கூடியது ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டர்னால வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸை கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் சொல்லுவோம். மொத்த சர்க்யூட்னால வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸை இம்பிடன்ஸ் சொல்லுவோம். ஓகேவா? ஸோ வி ஈக்குவல்ஸ் டு ஐ இசட். இது எப்பவுமே வேலிட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. வி ஈக்குவல்ஸ் டு ஐ இசட். வி ஈக்குவல்ஸ் டு விஆர்ன்றது என்னது? ஐஆர். விசின்றது ஐஎக்சி. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஐ வந்து கேன்சல் ஆயிரும். மிச்சம் என்னன்னா z ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர். ஜெட்ன்றது ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர் ரூட். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இம்பிடன்ஸ். அங்கே நம்ம சீரிஸ் ஆர்எல் சர்க்யூட்க்கு என்ன பார்த்தோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் பார்த்தோம். இங்க பார்த்தோம்னா z ஈக்குவல்ஸ் டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர் அப்படின்னு பார்த்தோம். ஓகே, ஸோ நம்மளுடைய அல்டிமேட் எய்ம் என்னன்னா இந்த காமன் பிரான்ச், அதாவது ஒரே பிரான்ச் இருக்கு இல்லையா, இதுல போகக்கூடியது காமன் கரண்ட் சொல்றோம். ஒரே கரண்ட் தான். இந்த கரண்டோட ஈக்குவேஷன் நம்ம டெரைவ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி ஃபை. ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து வோல்டேஜ்ல இருந்தா கால்குலேட் பண்றோம். ஓகேவா? ஸோ வோல்டேஜோட ஃபை வந்து அதிகமா இருக்கு இல்லையா, 5 யூனிட்ஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ சைன் ஒமேகா டி பிளஸ் 5. ஓகேவா? ஸோ ஐ ஈக்குவல்ஸ் ஐ நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் 5. இந்த ஐ நாட் அப்படின்றது என்னது அப்படின்னா வி நாட் டிவைடட் பை ரெசிஸ்டன்ஸ். இங்க ஐ நாட்ன்றது மொத்த கரண்ட்டுக்கு, மொத்த சர்க்யூட் இல்லையா, ஸோ மொத்த சர்க்யூட்குள்ள ரெசிஸ்டன்ஸ்ன்றது இசட். இப்போ ஐ நாட் ஈக்குவல்ஸ் வி நாட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர். ஓகேவா? வி நாட் டிவைட் பை இசட். அதான் வந்து இங்க சொல்றேன். ஓகே, ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்துட்டோம்னா ஆர்எல் சர்க்யூட் பார்த்துருக்கோம், அப்புறம் வந்து ஆர்சி சர்க்யூட் பார்த்துருக்கோம். ஆர்எல் சர்க்யூட்னா ஒரு ரெசிஸ்டரும் ஒரு இண்டக்டரை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். இங்க ஒரு ரெசிஸ்டரை ஒரு கெப்பாசிட்டரை சீரீஸ்ல கனெக்ட் பண்ணி அதை ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்றப்ப இது ரெண்டுக்கும் ஃபேஸர் டயக்ராம் வந்து இதுதான். ஓகேவா? நான் வந்து போன லெக்சர்ல என்ன பண்ணிருப்பேன்னா எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு போட்டு ஒமேகா டி இது பண்ணி நான் பண்ணிருப்பேன். இங்க நான் என்ன பண்ணிருக்கேன்னா இது ரெண்டுக்கும் காமன் கரண்ட் தானே ஃப்ளோ ஆகுது. ஸோ இது ரெண்டுக்கும் காமன் கரண்ட் ஃப்ளோ ஆகுறதுனால நான் கரண்ட்டையும் வந்து ரெஃபரன்ஸா வச்சிடுறேன். கரண்ட் ரெஃபரன்ஸா வச்சு அதுல இருந்து நான் மித்த எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து 0 ஃபேஸ் ஆங்கிள், அதே மாதிரி இண்டக்டருக்கும் கெப்பாசிட்டருக்கும் ஃபேஸ் ஆங்கிள் 90. ஓகேவா? ஸோ அந்த இது படி வரைஞ்சிட்டேன். நெக்ஸ்ட் இதுல பாத்தீங்கன்னா கரண்டோட ஈக்குவேஷன் ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் 5 வரும். ஏன்னா வோல்டேஜ் வந்து இங்க லீட் பண்ணுது, கரண்ட் வந்து லேக் ஆகுது. எவ்வளவு லேக் ஆகுது அப்படின்னா 5 அளவுக்கு லேக் ஆகுது. அதனால இங்க வந்து ஐ ஈக்குவல் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி மைனஸ் 5. இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா ஐ ஈக்குவல்ஸ் டு ஐ நாட் சைன் ஒமேகா டி பிளஸ் 5 வரும். ஏன் பிளஸ் 5 வருதுன்னா நீங்க டயக்ராம் பாக்குறப்ப தெரியும், வோல்டேஜ் வந்து லேக் ஆகுது, கரண்ட் வந்து லீட் ஆகுது. ஓகேவா? சோ இந்த 5 அளவு லீட் ஆகுறதுனால நம்ம வந்து பிளஸ் 5 போவோம். இப்ப இந்த ஈக்குவேஷன் நமக்கு தெரியாத அன்னோன்ஸ் என்னன்னா ஐ நாட் தெரியாது. ஐ நாட் அப்படின்றது என்னது நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. சோ வி ஈக்குவல்ஸ் டு ஐ இசட் அப்படின்றது வேலிடு. ஓகேவா? சோ இங்க ஐ நாட் அப்படின்றது வி நாட் டிவைடட் பை ஜெட். இந்த ஜெட் அப்படின்றது என்ன இம்பிடன்ஸ் சொல்லுவோம். இம்பிடன்ஸ்ன்றது இந்த ஆர் எல் இதனால சேர்த்து வரக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் தான் நம்ம இம்பிடன்ஸ் சொல்லுவோம். அப்ப இதோட ஈக்குவேஷன் நம்ம டெரைவ், இந்த ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, சோ பித்தாகரஸ் தியரம் போட்டு இந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணுவோம். ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்எல் ஸ்கொயர் ரூட், இதுதான் வந்து இதோட ஜெட். அதே மாதிரி இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சேம் ஐ நாட் ஈக்குவல்ஸ் டு வி நாட் டிவைட் பை ஜெட். இந்த ஜெட் இருக்கு இல்லையா, ஜெட்ன்றது இங்க கெப்பாசிட்டர் இருக்கிறதால ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸி ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லி டெரைவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் என்னன்னா ஃபேஸ், இந்த 5 இருக்கு இல்லையா, இந்த 5 என்னதுன்னா tan 5 ஈக்குவல்ஸ் டு இந்த 5 தானே. ஸோ ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட், அதாவது விஎல் டிவைடட் பை விஆர்ன்னு சொல்லணும், அல்லது எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது மூலமா நம்ம வந்து ஃபேஸ் ஆங்கிளை கண்டுபிடிச்சிருக்கோம். tan 5, 5ன்றது என்னது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர். ஓகேவா? ஸோ 5ன்றது tan இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்எல் டிவைடட் பை ஆர். அதே மாதிரி இந்த இடத்துல ஆர்சி சர்க்யூட் பொறுத்தவரை tan 5 என்னதுன்னா எக்ஸ்சி டிவைடட் பை ஆர். ஓகேவா?
சோ இந்த ட்ரையாங்கிள பாருங்க. இந்த ட்ரையாங்கிள் மூலமா tan தீட்டா கண்டுபிடிச்சீங்கன்னா XC டிவைடட் பை R கிடைக்கும். ஓகே. சோ இந்த லெக்சர்ல அவ்வளவுதான். இந்த லெக்சர்ல நம்ம RL சர்க்யூட், RC சர்க்யூட், சோ இதோடைய கரண்ட் ஈக்குவேஷன், அதே மாதிரி இதோடைய நெட் இம்பிடன்ஸ் இது எல்லாமே இதுல டிரைவ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் இதுல என்ன பார்க்க போறோம்னா சீரிஸ் RLC. சோ ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது மூணையுமே வந்து சீரிஸா கனெக்ட் பண்ணா அது அதோட ஈக்குவேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட் லெக்சர்ல பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.